ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை ரொட்டி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு கீரை. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கீரை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெந்தயக்கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோண்டு குட்டியாக ஒரு பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, கேரட்டு, அதுக்கப்புறமா சொரக்காய், 2 வெங்காயம், ஜீரகம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு சொரக்காவை நம்ம இந்த துருகி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இதையும் பொடி பொடியாக கீரையும் நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே லைட்டாக அப்படியே குறைன்னு தட்டி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரவையோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜீரகத்தையும் இதோட தான் நுணுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரவை ரொட்டி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் காயை திருவி எடுத்துட்டேன். கேரட்டும் அதுக்கப்புறம் சொரக்காய், கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு பொடி பொடியாக, வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொடி பொடியாக. அதுக்கப்புறம் ஜீரகம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு மிளகா இதெல்லாம் நுணுக்கி எடுத்தாச்சு இப்படி கொஞ்சம் குறைன்னு. அதுக்கப்புறம் உப்பு எடுத்துருக்கேன், தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போது காய், கீரை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம், சீரகம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காயோட எல்லாமே சேர்த்து ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சொரக்கால நல்லா தண்ணி விடும் இல்லையா, தண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ரொட்டி தட்டுறதுக்கு பதம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா ரொட்டி ப்ராப்பராக தட்ட வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு காய் ஏதாவது சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய்க்கு பதிலாக நீங்கள் கோஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா திருவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முள்ளங்கி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இப்போ நான் இதில் தண்ணியே ஊற்றலை. அந்த சொரக்காயில் இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இதாக இருக்குது. இப்போ லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இதுக்கு ஜாஸ்தி ஊற்றினா சரியாக வராது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய வேணாம். பாருங்க, தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி உருண்டை இப்படி பிடிச்சா இப்படி இருக்கணும் கரெக்டாக. அந்த பதத்துக்கு இருந்தால் தான் ரொட்டி தட்டுறதுக்கு வரும். ஸோ இப்போ இதை நான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உப்பும் பார்த்தாச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஊறணும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரவை தட்டி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரவை நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு இல்லையா. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கவும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு இருக்கு இல்லையா. இப்போ இது பட்டர் ஷீட்டு, நான் இதில் தான் வச்சு தட்ட போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு தட்டுங்க. எனக்கு வாழை இலை கிடைக்கல, அதனால நான் பட்டர் ஷீட்டில் வச்சு தட்டுறேன். இது தட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக இது மேலே எண்ணெயோ இல்லைன்னா வெண்ணெய், நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் தடவிட்டு தட்ட போகிறேன். இப்போது வாங்க இது தட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தட்டுறதுக்கு. இப்போது நான் இவ்வளோ பெருசு உருண்டை எடுத்திருக்கேன். இப்போ தட்டிக்கலாம். அப்படி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அந்த பதத்துக்கு தட்டிக்கோங்க அளவுக்கு. நான் கொஞ்சம் சின்னதாக தான் தட்டுறேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லைன்னா நீங்கள் கார சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம். உங்களுக்கு இந்த ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான், இதை தட்டியாச்சுல. இப்போ இதை நான் தோசைக்கல்ல போட்டுக்கிறேன். தோசைக்கல் மேலே அந்த பட்டர் ஷீட்டோட ரொட்டி அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இது நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள்,
வந்துடுச்சுல, அவ்வளோதான். அப்படியே மிதமான சூடில் வச்சு வேக வைக்கலாம். பொறுமையாக எடுத்துருக்கணும். நான் டக்குன்னு இழுத்துட்டேன், அதனால லைட்டாக எடுத்துருச்சு. இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேகட்டும். மீடியமான சிம்லேயே வைங்க, ரொம்ப அனல் தூக்கி விட வேணாம், அது வேகணும் இல்லையா, அதனால. திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, வெந்துருச்சு. அவ்வளோதான், ரவை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சுட சுட ரவை ரொட்டி ரெடி ஆயிடுச்சா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, ட்ரையாக கூட இல்லை. இங்கே பாருங்க, இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. அவ்வளோதான், ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கறதுக்கு என் பையன்கிட்ட கொடுத்து காமிக்கிறேன். ரவை ரொட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.